இதுல அரசு அதிகாரிகளும் இதுல இணைந்து தக்க முடிவு எடுக்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஒண்ணுமே நடக்க கிடையாது. இந்த பீஸ் கமிட்டில நாங்க அத்தனை பேரும் போறோம். என்ன நடந்தது? ஒண்ணு கிடையாது. இதெல்லாம் உண்மையே இல்லையா? நீங்க எங்களோட கண்கொடைப்புக்காக சொல்றீங்க. எங்க மக்கள் என்ன கேக்குறாங்க? நீ எல்லாம் ஒரு கவுன்சிலர் கேக்குறாங்க. வந்துட்டு எந்த விடையுமே கிடைக்க சொல்லுங்க. வாய்க்காடு வந்துட்டு இப்போ அமைச்சிட்டு இருக்கிறாங்க. அது வந்துட்டு இப்போ வந்துட்டு அதை நிறுத்தி வச்சுட்டாங்க. இப்போ அந்த வேலையை வந்துட்டு மறுபடியும் எப்போ ஆரம்பிக்க போறீங்க? அது வந்துட்டு தண்ணி எப்படி அதை வெளியே கொண்டு போக போறீங்க? அது என்ன எல்லா பக்கமும் ஸ்டோரேஜ் ஆகிட்டு இப்போ அந்த வேலை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தது. அது எல்லாமே நிறுத்தி வச்சு வந்துட்டு மறுபடியும் இப்போ எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால நிறுத்தி வச்சிருக்கிறாங்க? அந்த தண்ணி எப்படி வெளியே கொண்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கறாங்க. அந்த வேலையை எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க? அடுத்ததுதான் இன்னைக்கு இந்த வேலைகளை நம்ம ஆரம்பிச்சு செய்து கொண்டிருக்கிற வேலையில இதை தொடர்ந்து இந்த கால்வாய் போற இடங்கள்ல பிரச்சனைகளை ஏற்படுத்தி இன்னைக்கு பீஸ் கமிட்டிங்கிற ஒரு கமிட்டியை ஆரம்பிச்சு நம்ம அந்த ஆர்டிஓ தலைமையிலும் மதிப்பிற்குரிய கலெக்டர் மேடம் தலைமையிலும் இதற்கான ஆய்வுகள் செய்யப்பட்டு வருகிறோம். இதுல அரசு அதிகாரிகளும் இதுல இணைந்து தக்க முடிவு எடுக்க செஞ்சுட்டு இருக்காங்க. பிளஸ் இந்த ப்ராப்ளம் நம்மளால ஷார்ட் அவுட் பண்ணவே முடியாம இருக்கிறதுனால இத அரசாங்கத்துக்கும் கொண்டு போகலாம் அப்படின்ற இதுல இருக்கும். கண்டிப்பாக இந்த பணிகளுக்கு முழு ஒத்துழைப்பு கிடைக்காத காரணத்தினால் மட்டுமே இது இப்படி நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒண்ணுமே நடக்க கிடையாது. இந்த பீஸ் கமிட்டில நாங்க அத்தனை பேரும் போறோம். என்ன நடந்தது? ஒண்ணு கிடையாது. பீஸ் கமிட்டில நாங்க 6 பேர், அந்த 6 பேர் வர்றோம். ஆனா ஆப்போசிட் பார்ட்டில எத்தனை பேர் வராங்க? 50 பேர் வருவாங்க. ஒவ்வொரு கமிட்டிக்கும் 6 பேர். அப்ப எங்க முடியும்? ஆளால் கொண்டு பேசுறாங்க. அதை நம்ம அதிகாரிகளே ஏத்துக்கிறாங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? பப்ளிக் இப்போ வெளியே கொண்டு நின்றுட்டு இருக்காங்க. இது பிரச்சனை சம்பந்தமா ஒரு மழைநீர் வடிகால் கூட நம்மளால அமைக்க முடியல இந்த நகராட்சியில. கேட்டா ஆளாளுக்கு ஒரு பக்கம் பேசுறாங்க. இதை நாங்க பப்ளிக்ல எந்த அளவுக்கு கொண்டு போறது, எந்த அளவுக்கு பதில் சொல்றது? நான் போன மீட்டிங்லயும் கேட்டேன். இல்லன்னா எங்களை விடுவிச்சிருங்க, நாங்க கவுன்சிலர் பதவி பொறுப்பு எழுதி கொடுத்துட்டு போயிருந்தேன். இப்ப உறுதியான பதில் இல்லைன்னா கண்டிப்பா நான் இந்த இடத்துல உட்கார போறேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நம்ம தொண்டிக்காடு மற்றும் சீதாராம் பாளையம் நம்ம ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கலந்து ஆலோசித்து விரைவில் முடிவு. தொண்டிக்காடு மக்கள் மற்றும் சீதாராம் மக்களோட கலந்து ஆலோசித்து முடிவு. இதெல்லாம் உண்மையே இல்லையா? நீங்க எங்களோட கண்கொடைப்புக்காக சொல்றீங்க. உண்மை கிடையவே கிடையாது. இது உண்மை இல்ல. நீங்க சொல்றது எதுவுமே உண்மை இல்ல. இப்ப அவங்களோட பேசுறாருங்களா? அப்ப அவங்க போஸ்ட் அடிச்சு அவருக்கு நன்றி தெரிவிச்சு ஓட்டுறாங்க. எங்க மக்கள் என்ன கேக்குறாங்க? நீ எல்லாம் ஒரு கவுன்சிலர் கேக்குறாங்க. சார் அதெல்லாம் வேணாம், நம்ம உட்காருவோம். என்னை கூட்டிக் கொண்டோ இல்ல நமது அரசு அதிகாரிகளை கூட்டிக் கொண்டோ போய் அவரு கொடுத்த வாக்குறுதி அல்ல. ஆனா அவங்க ஏதாவது மனம் கொடுத்தாங்க. நான் போறேன்னு எல்லாத்துக்கு முன்னாடி போய் பேசுறாரு. ஆனா நாங்க கொடுத்ததுக்கு என்ன பதில் இதுவரை கிடையாது. நான் கொடுத்த 2-3 மாசம் அந்த இடத்துக்கு போய் அந்த வாக்குறுதியை கொடுத்திருந்தீங்கன்னா எங்கிட்ட நீங்க பேசலாம். நாங்க போல, அதிகாரிகளும் போல, நகர்மன்ற தலைவராகிய நானும் போல. கோபத்தை ஏற்படுத்துற விஷயம் தான். அதாவது உங்க பகுதிகளில் இருந்து வர தண்ணி அப்ப எப்படி போகும் அப்படின்னு உங்கள் மக்கள் கேட்பது நியாயமான கோரிக்கை தான். போறதுக்கு வழி அதாவது யாரும் வழி விட்டா கைவிட்டு தான் சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.